இருந்தால் கடவுள்னு நினைக்கிறோம், இது எனக்கு வேணும், கடவுள் நினைக்கிறோம் இல்லை நாங்கள் ஒன்றுமே செய்யலாது, கடவுள் நினைக்கிறோம் இருந்தபடியால் இது எங்களுக்கு ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு நல்ல ஒரு அடைவாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு எங்களோட கற்பித்தல் அந்த 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 துறையில் அல்ல அந்த பயணத்தில் இது ஒரு ஒரு மைல்கல் நாங்கள் என்னுடைய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்குறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் இதுக்கு பாவிக்காட்டில் அந்த வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த நன்றியை என்னால் தெரிவிக்க இல்லாமல் போகும். இதுதான் எனக்கு அருமையான சந்தர்ப்பம். ஆனால் உண்மையிலே நல்ல ஒரு மனிதர் அவருக்கு வந்து நாங்கள் என்னத்தை சொன்னாலும் பிரதி விவரம் என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளலாம். என்றால் அவர் என்ன சொல்லுவார், கிட்டத்தட்ட 7 எடுக்க முதலே நான் படிப்பிக்க விடுறேன், நான் சொல்ல படிக்க விடுறேன். அதுதான் என்னுடைய ஏல் கல்வி வந்து அந்த கல்வி செயற்பாடு வந்து ஒரு இன்னும் மேம்பட்டு போகாமல் இருப்பதுக்கு அந்த இடையிலே கற்பிக்க வழிகின்றது ஒரு காரணம். நாங்கள் கேம்பஸ் போய்க்கு பிளான் பண்ணது கிளச்சில் வேலை செய்யணுமென்ற சேவை. என்ன நான் வந்து படிக்க நான் சரியாக கஷ்டப்படுவேன், எனக்கு படிப்பிக்கிற ஒழுங்கு ஆட்கள் இல்லை. திருக்குமரனுடைய வெற்றிக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற திருக்குமரனுக்கு இணையாக கதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாமம் சதாசர். ஆனால் பலர் சதாசரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பான ஒரு நல்ல ஃபோட்டோ கிடைக்க மாட்டேன்றது. அப்படி இருக்க தேடிக்கொண்டாந்து முதல் இந்த கமராக்க முன்னுக்கு சதாசரை இருத்தினதில் நான் பெருமை அடைகிறேன். என்னுடைய ஆசிரியர் திருவாளர் சதானந்த குமாரன் அவர்கள் இந்த திருக்குமரனுடைய வெற்றியினுடைய பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்றார். வணக்கம் சார். இந்த உங்களுடைய மாணவனுடைய இந்த சாதனை உங்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய உணர்வெழுச்சி எவ்வாறு இருக்கின்றது? சந்தோஷம். அவர் எங்களிடம் வரும்போதே அவர் கட்டிக்காரர். ஆனால் நான் அவர் என்னுடைய முதலாம் வகுப்பில் இருக்கையே நான் அவருக்கு சொன்னது, உன்னால் தான் ஐலண்ட் ஃபஸ்ட் எடுக்க இயலும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவருக்கு ஒரு நீ ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் ஒரு நாள் 1 லேக் தருவேன் அப்படி உண்ட முதலாவது நாளையிலிருந்தே நான் முன் வச்சினேன். அது எல்லா படிகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் அந்த விடயம் நன்றாகவே தெரியும். அதிலிருந்து ஒவ்வொரு காலம் நான் அவற்றை அந்த எல்லா பாடங்களுடைய மார்க்ஸ் புள்ளிகளையும் நான் கவனித்து நானும் அவன் என்னென்னா மேத்ஸ் வந்து அவர் முதலே வரும்போதே ஒரு ஒலிம்பியாட்டு போட்டிகளுக்கெல்லாம் போனபடியால் இவர் வந்து மேத்ஸ் ஏற்கனவே ஓரளவு நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தவர். பெங்காலில் அவருக்கு வந்து A லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கீம் ஓரியன்டாக நாங்கள் கைட் பண்ணி விட்டது. மற்றபடி மேத்ஸில் அவர் எக்ஸ்பர்ட் தான். கெமிஸ்ட்ரி தான் கூடுதலாக அவர் படிக்க வேண்டியிருந்த பாடங்களாக இருந்தது. அதுக்கு நாங்கள் ஒரு எம்சிக்யூஎல் டேர்ம் எக்ஸாமில் எம்சிக்யூஎல் கூட குறைய வரைக்கல அவரோட குறைய வரும்போது நாங்கள் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்டு சார் கூட இப்போ சிலபஸ் முடிக்க இல்லையா அல்லது நீ கவனம் பண்ண விட்டீங்களான்னு கேட்டு அப்படி நாங்கள் அவர்களை கொஞ்சம் அந்த எல்லா பாடத்தையும் கவனித்து கொண்டு போனது. ஆனால் அவர் நாங்கள் அந்த ஐலண்ட்லி ஃபஸ்ட் வரணுமென்று சொல்லிக்கல மற்ற மாணவர் என்றால் அதை ஒரு மாதிரி இந்த ஒரு கில்ட்டி மாதிரி ஃபீல் பண்ண அவர் அதை 100% ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அதை ஏற்றுக்கொண்டே அதன்படி நடந்தார். இல்லை, இந்த அகிலன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றது சார் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது. நான் திருக்குமரட்டை சொல்லி காய்ச்சினாலும் முதலாம் தவணை மார்க்ஸ் வந்த நேரம் நீங்கள் என்னிட்ட சொன்னீங்க கிளிநொச்சியில் அப்படி திருக்குமரன் அகிலன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்ற ஒரு பெற்றுக்கொள்வாருண்டு. இப்போ எனக்கு அது அன்றைக்கு நேரம் சதாசர் தவிர வேறு யார் சொல்லியிருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய நிலைமையில இருக்கிறது. நீங்கள் சொன்னபடியாக நீங்கள் ஒரு அந்த அசாத்தியமான விஷயங்களை சாத்தியமாக்கக்கூடிய ஆள்ன்றதும் உங்களோட கரியர் அன்றைக்கு ரோகுலனோட ஆரம்பித்தது இன்றைக்கு திருக்குமரனோட பயணித்து கொண்டு இருக்குது. அன்றைக்கும் அந்த நீங்கள் சொன்ன வகையில் தான் நான் நம்பினேன். நான் அப்படி எங்களோட நண்பர்கள் சாயந்தரம் பல பேருக்கு நான் அதை சொல்லிக்க அதாண்டை சாயந்தரம் அன்றைக்கு நல்ல பெறுவர்கள் வெளியான நேரம் ஃபோன் பண்ணி கேட்க அடே சதாசரன் அந்த படியை நின்ன மாதிரியான அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அதில் சொல்கிறது கொண்டு இல்லை என்ன மாதிரி நான் முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனது உங்களில் கொண்டு வந்த நம்பிக்கை. இந்த பயணத்தை சொல்லுங்கள் சார். உங்களோட ஸ்டார்டிங் அந்த ரோஹலில் தொடங்கி இன்றைக்கு திருக்குமரன் வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கணிதத்துறை சார்ந்து உருவாகின அத்தனை மாணவர்களும் உங்களோட கை கூட போயிருக்கிறாங்க. பெரும்பாலான மாணவர்கள் எங்களை இதுக்களாலே போயிருக்கிறார்கள். இப்போ அந்த ரோலோட ஸ்டார்ட் பண்ணது அது அப்போ என்னென்றால் ஒரு டீச்சராலும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இல்லை மேத்ஸ் டீச்சர் இல்லாபடியாலும் அவங்களும் எங்களை நம்பி கொஞ்சம் படித்தபடியே எங்களை முதலாவது பட்சிலேயே ஓரளவு மெரிட்டில் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தது. அது எல்லா டீச்சராக சப்போர்ட்டும் தான் அது காரணம். மேத்ஸ் மட்டும் தனி அதுக்கு இல்லை தானே, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லா ஆசிரியர்களோட சப்போர்ட்டாலையும் நடந்தது. அப்படியே இப்போ தொடர்ந்து அது இடம்பெயர்ந்து போய் திருப்பி மீண்டும் இங்கே வந்த அப்புறம் திருப்பி மெல்ல தொடங்கி அதிகமான மாணவர்கள் யாழ்ப்பாணம் தான் சென்று கொண்டிருந்தவர்கள். பிறகு அவர்கள்
காலப்போக்கில் மெல்ல மெல்ல இங்கே கிளர்ச்சியிலேருந்து கொஞ்சம் படித்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் முதன்மை பருவம் எடுக்க படிக்கிறதுனால கூடுதலாக அப்புறம் ஃபஸ்ட் கூடுதலாக பெரும்பாலானவர்கள் இங்கே நின்று படிக்கிட்டார்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அதுலேருந்து ரிசல்ட்ஸில் கூடுதலாக எங்களுக்கு இங்கேயே வரக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணம் போய் படிப்புகளும் கிளர்ச்சி மாவட்டத்தில் முன்னணி பருவம் எடுத்திருக்கிறார்கள். இப்போ அண்மை காலங்களில் கூடுதலாக இங்கே நின்று படிப்பவர்களே மாதிரியான பருவங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதுக்கான சில ஆசிரியர்கள் நன்றி கூற வேண்டும். நான் அந்த அடிப்படையில் முதன்மையானவர் விசிஎம் கல்வி நிறுவனத்தின் ரவீந்திரன் சார் அவர்கள். அவர் என்னை கொண்டு போய் அங்கே அறிமுகப்படுத்தினதில் ஜெயதீஸ்வரன் சார் தான் என்னோட வந்தவர். இப்போ அறிமுகப்படுத்தி காய்ச்சதிலேருந்து சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு மனிதர் அவருக்கு நாங்கள் என்னத்தை சொன்னாலும் பிரதி விவரம் என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளலாம். என்றால் அவர் என்ன சொல்லுவார், சார் நான் பேப்பர் நான் உங்களுக்கு பேக்கிங்கில் அனுப்பி விட்றேன், ஒரு பேஜ் நான் பார்சல் அனுப்பிடுறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அவர் அப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போத்த சுச்சுவேஷனில் இந்த வரைக்கும் சார் தான் இப்போ லீடிங் டீச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த கிளர்ச்சி மாணவர்களுக்காக சார் அவ்வாறு செய்வார். மாதிரி டூட்டெல்லாம் பிடிஎஃபாகவே எனக்கு போட்டு விடுவினோம். வானபடியால் எனக்கு அது எனக்கு சரியான சப்போர்ட்டிவாக இருந்தது. எனக்கு இந்த கிளர்ச்சி மாணவர்களை கைட் பண்ணுறதுக்கு எனக்கு அது அந்த சிறந்த பரீட்சைகளும் மற்றது சிறந்த டியூட்டுகளும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆனபடியாக நான் அவருக்கு சும்மா நான் எப்போவுமே ஃபோனில் ஒரு மெசேஜ் தேங்க்யூ சார்ன்னு போட்டு விடுவேன். அவ்வளோ தான் சார் வச்சுட்டு சார் எந்த விதமான உதவியுமே எதிர்பார்க்காமல் ஒரு எங்களுக்கு கிளர்ச்சி மாணவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அது என்இசிக்கு கிட்டத்தட்ட அவற்றை ஒரு ஒரு இது மாதிரியே பார்ப்பார். அவற்றை ஒரு நிறுவனம் மாதிரியே பார்த்து கொண்டிருப்பார். மாதிரி நிறைய நான் ஏதாவது சாரோட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும்னா நான் சாரோட கண்ணன் சாரோட கதைப்பேன். நான் மற்றபடி சாரோட எடுத்து என்ன சார் அப்படி சும்மா இருக்கிறீங்களோட அப்படி வச்சுருவேன் நான் உடனே. ஆனபடியால் அது எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. இரண்டாவதாக நான் சொல்ல போனால் அந்த ஆசிரியர் இதில் பிமல்நான் சாரை சொல்லுவேன். அவர் நான் கேம்பஸில் அவர்கிட்ட படித்தேன். அப்போ இப்போது அவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார். நான் பாட ரீதியான சில கன்சல்ட் பண்ண வேண்டிய இடங்களில் நான் சாரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். சாரும் அந்த வகையில் நல்ல ஆலோசனை எனக்கு வழங்குவார். மற்றது என்ன கட்டாலும் எனக்கு போடுவார். இப்போ ஸ்கீமை போட்டுவிடுங்க சார்னா ஸ்கீமெல்லாம் எடுத்து போடுவார். இப்போ எக்ஸாம் முடிஞ்சுன்னு பாட்டை பேப்பர் இருந்தால் அது போடுங்க சார் அப்படி இல்லாமல் எனக்கு செய்வார். அந்த விமல்நான் சாரும் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த வகையில் நான் இப்போ இன்னையில் இருக்கிற ராஜேந்திரன் சார் அவர் எனக்கும் கடைசி பேப்பர் கொழும்பில் பேப்பரெல்லாம் என்னை போட்டு விட்டவர். அவர் ஒவ்வொரு எக்ஸாம் முடியவும் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் அவர்கிட்ட நான் பிசினஸ் படிச்சினான் அவர் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்பார். ஆனபடியாக அந்த வகையில் அவருக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல வேணும். வருது எஸ்பிஎம் சார் அவர் இப்போ தொண்டமனாறு விளைக்கல் பொறுப்பாக இருக்கிற சார் அவர் முதல் நாங்கள் ஆரம்ப காலங்களில் அந்த செமினார்கள்லாம் யாழ்ப்பாணம் போய்க்கல கிளிஞ்சி பள்ளியில் இருக்கிற மொடிகள் எல்லாமே எனக்கு தந்து விடுவார். அப்படி அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். மற்றும்படி பார்க்க எங்களுக்கு இப்போ சயின்ஸ் வேர்ல்டில் படிக்கிற குமரன் சார் ஆக்களோ டயஸ் சார் ஆக்களோ எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் தான். அவர்களிட ஒரு 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 அனுசரன்றதை விட அவர்களிட ஒரு மோரல் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. பேசிக்காக அடிப்படையில் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கிற டிவிஷனுக்கு அவைண்ட ஒரு யாழ்ப்பாணத்தின் ஒரு அந்த பிரதான அந்த ஆசிரியர்கள ஒரு மோரல் சப்போர்ட் எங்களுக்கு என்இசிகள்லேருந்து இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு ஒரு தூண்டலாக சார் நிற்கிறேன் தானே எங்களுக்கு பின்னுக்கு என்ன அந்த அவையோடு நிற்கிறபடியே சொல்ல நாங்களும் அந்த அளவு துளங்குறமோ தெரியலைன்னு நான் யோசிக்கிறேன். அப்படியே நாங்கள் இன்றைக்கு உங்களை தேடி பிடிச்சி எங்கள்கிட்ட கேள்வியில் கேட்போம் வந்திருந்தோம். நீங்கள் அது ஒரு நன்றி உரையாகவே சொல்லி என்னடா இந்த சந்தர்ப்பத்தை நான் இதுக்கு பாவிக்காட்டி நான் வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த நன்றியை என்னால் தெரிவிக்க இல்லாமல் போகும். இதுதான் எனக்கு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை பாவிக்கிறேன்றதுக்காக. ஆமாம் சார். இப்போ இதில் சதீஷர் காட்சி கொண்டு கேட்கல ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். தான் பல்கலைக்கழகத்துக்கு போய்க்க மர்ச கிளிநொச்சியில் படிப்பிக்கணும் வந்தேன்னு சொல்லி. எனக்கு நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு முன்னணி பாடசாலையில் தற்காலிகமாக கற்பித்து கொண்ட காலத்தில் அங்கே ஒரு ஆசிரியர் உங்களுடைய நண்பர் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார் நீங்களும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நுழைஞ்சோடனே நான் கிளிநொச்சிக்குள்ள மர்ஸ் டீச்சராக தான் வரணும். சதீஷருக்கு முன்னுக்கே நீங்கள் சொன்னீங்க. அது இது ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த இலக்கு அது இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. கடவுள் இது என்னென்னு சொல்லிச்சுனால் இது எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு வர வேணும். நாங்களும் அவர்கள் கைட் பண்ண வேணும். இருந்தால் கடவுள்னு நினைக்கிறவங்க இது எங்களுக்கு வேணும். கடவுள் நினைக்கிறோம் இல்லை நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. கடவுள் நினைக்கிறவங்களை இருந்தபடியால் இது எங்களுக்கு ஒரு என்னது
ஒரு ஒரு நல்ல ஒரு அடைவாக நாங்கள் பார்க்குறோம். எங்களை கற்பித்தல் அந்த 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 துறையில் அல்ல அந்த பயணத்தில் இது ஒரு மைல்கல் நாங்கள் என்னுடைய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்குறேன். சார் இன்றைக்கு மற்ற சார் கதைக்கு சொல்லிச்சுன்னா மற்ற பாடங்களையும் நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிக்குள்ள இந்த கிளிநொச்சி மாணவர்களுக்கு கிளிநொச்சியில் இருந்து கல்வி கற்கிறது தொடர்பாக நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த ஆலோசனை, கிளிநொச்சியில் முதன்மையான இன்றைக்கு எல்லா வளங்களும் கிளிநொச்சியில் கிடைக்குது, கிளிநொச்சியில் இருந்து சாதிக்க முடியும் என்று நான் கடந்த முறையும் கிளிநொச்சியினுடைய முதல்நிலை பெற்ற மாணவனையுடன் கதைக்கிற போது அவர் சொல்லியிருந்தார். தன்னுடைய வெற்றியினுடைய பிரதான காரணமே தான் எங்கேயுமே அலைஞ்சு தெரியாமல் ஒரு இடத்துல இருந்து படித்தது, அதற்கான வளத்தை இந்த என்இசி கல்வி நிலையம் ஏற்படுத்தி கொடுத்ததுன்றதை சொல்லியிருந்தார். ஸோ இந்த மற்ற மாணவர்களுக்கு இனி அடுத்து வரும் காலங்களில் உயர்தர கல்விக்குள்ளே நுழையக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி? இப்போ நாங்கள் எந்த கல்வி இந்த கணக்கு இடங்களுக்கு படிக்க போகாமல் ஏதோ ஒரு நீங்கள் இப்போ நாங்கள் எங்கட கல்வி சொல்கிறோம் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு கல்வி தெரிவு செய்வோம், அந்த கல்வியில் நம்பி படிங்க, அதே நம்பி படிங்க. மறுபடி கணக்கு வகுப்புல போகிறப்ப மார்க்ஸ் குறைஞ்சா நீங்கள் இன்னொரு டியூஷன் ஆடுறதோ இல்லை இன்னொரு வகுப்புல போகிறதால அது உங்களுக்கு தான் நீங்கள் அதை என்ன குறைவோ அந்த பாடங்களை கூடுதலாக படிப்பதன் ஊடாக நீங்கள் கூடுதலாக கவனம் எடுக்கிறதோட முன்னோர் அந்த நீங்கள் படித்து கொண்டிருக்கிற ஆசிரியரிடமே சந்தேகங்களை கூடுதலாக கேட்டு அந்த பாடங்களை கூடுதலாக ஒர்க் பண்ணுவதனூடாக நீங்கள் முன்னேறலாம். உங்களுடைய மாணவனாகவும் உங்களுடைய பாடத்தை தற்காலத்தில் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியராகவும் நான் ஒரு கேள்வி, இனிமேல் இந்த இனிவரும் காலங்களில் ஆசிரியர் துறைகள் நுழைகின்றவர்கள் சராசர முன்னுதாரணமாக எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? இன்றைக்கு நாங்களெல்லாம் இந்த லெசன் பிளானிங் எல்லாம் சார் கட்டாயமாக பார்க்குறோம், கட்டாயத்தின் பேரில் செய்கிறோம், விடியெலும்பி அவசரமாக எழுதி கொண்டு போகிறோம். ஆனால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து உங்கள்கிட்ட இருந்த சரியான ஒரு ப்ரிப்பரேஷன், அதற்கேற்ற ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது சார். அது எப்படி நீங்கள் ஒரு ஆலோசனையாக இப்போ புதிய தலைமுறை ஆசிரியர்களுக்கு சொல்லுங்கள்? ஆசிரியர் அவருக்கு என்ன ஒரு ஆளுக்கு ஒரு டீச்சிங் ஸ்டைல் தானே, அதை யாருக்குமே ஒன்றும் இந்த என்ன தண்டு வளரளவு நீங்கள் தொழில் ரகசியம் வெளியில் விட மாட்டேங்கிறார் சார். ஆனால் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது எங்களோட கடமையாக இருக்குது, சொல்லித்தான் ஆகணும். மாணவன் வயலும் பர்சனலாக சொல்லித்தரலாம். என்இசி இப்போ நான் ஏற்கனவே கேட்டதான், இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனையோட நிகழ்த்தி அடுத்து வரும் காலத்திலையும் என்இசி மீது இது ஒரு பிரஷரை கொடுக்குற ஒரு நிகழ்வு தானே அடுத்த எதிர்பார்ப்பார். உண்மையிலேயே பிரஷர் தான், எப்படி உண்மையிலேயே பிரஷர். ஆனால் இதை நாங்கள் மற்ற மாணவர்களுக்கும் இப்படித்தான் முடிவு பண்ணுறதனூடாக நாங்கள் ஐலண்ட் ஃபர்ஸ்ட்டை இனி மெரலாம்னு சொல்கிறத விட கொஞ்சம் கிட்ட போகலாம், இல்லை கிட்ட போகணும்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம். ஐலண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரணுமெண்டு நீ நாங்கள் அந்த அவலத்துக்கு அது நடக்கும், இப்படி தான் தொடர்ந்து நடக்கும். யாழ்ப்பாணத்துலாம் கூடுதலாக எங்களோட தமிழ் இடங்களுக்கு யாழ்ப்பாணத்துலாம் கூடுதலாக ஐலண்ட் பஸ் வாரது. அப்போ அது தொடர்ந்தே அப்படி நடக்குதாண்டா இல்லை தானே, தொடர்ந்து அப்படி நடக்கிறதில்ல, இப்படிதான் யாழ்ப்பாணத்துலான்னு வாரது. ஆனால் இப்போ எங்களோட வேலையில் மாணவர்கள் நாங்கள் சொல்லுங்கள், நீங்கள் திருக்குமரன் அளவுக்கு போகலான்னு கொஞ்சம் மயிலெல்லாம் நெருக்கி முன்னுக்கு வாங்கோ, கொஞ்சம் மயில் முன்னுக்கு வாங்கொண்டு தான் அவை ஆலோசனை வழங்கலாம். மற்றது இந்த இப்போ கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி நிலையங்கள் ஒரு 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 என்னது விளம்பரம் போக்குக்காக போய்கொண்டு இருக்கின்றது. மற்றது எங்களோட இந்த முறை நடந்த பருவர்கள் இப்போ திருக்குமரனை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கதைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட திருக்குமரனை விடவே எங்கள்கிட்ட 6 3A இருக்குது. 6 3A, 2 2AB, A2B, செகண்ட் சை, திருப்பி செகண்ட் சைங்களை படித்து திருப்பி A2B, அப்படி நிறைய கிட்டத்தட்ட 10 பொறியியலாளர்கள் இங்கேருந்து ஈவனுக்கு போகின்றார்கள் 10 பேர். அதில் செகண்ட் சைஸ் ஒரு ஆள், அதில் E2 செகண்ட் சைடில் E2 2 பேர் போயினோம், E2க்கு 2 பேர் போயினோம். அப்படி எங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு கிளஞ்சி மாவட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் இந்த எங்களை கூடுதலாக மேத்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கணும், அந்த அளவுக்கான அந்த பருவத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் திருப்தி. அதுக்கு எங்களுக்கு கெமிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கணும், ஃபிசிக்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். மற்றது மாவட்டத்தில் நீங்கள் எந்த கங்கடாயில் எடுத்துக்கொண்டால் பகுதிவியல் பாடத்தில் ஏ பருவத்தை எடுத்த மாணவர்களும் அதிகம், ரசாயனவியல் பாடத்தில் ஏ பருவத்தை பெற்றார்களும் அதிகம், எழுந்தினதில் கூட. சதாசருக்கு இருந்த அந்த தாகம் எங்கே? நான் தான் சார் உங்களோட முதல் பேட்ச், நாங்களும் முதல் பேட்ச் மாணவர்கள். அன்றைக்கு நீங்கள் அந்த மத்திய கல்லூரியுடைய பிரதான வகுப்பறையிலிருந்து படிப்பிச்சிங்கன்னா அந்த லைப்ரரியை தாண்டி கூட சத்தம் கேட்கும். அப்போ இருந்த உங்களோட அந்த கற்பித்தல் தாகம் இன்றைக்கு இந்த ஐலண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கூட அடங்கிட்டா இல்லை என்ன வகையில் அதை கொண்டு போகும்? இல்லை இன்னும் கூடி இருக்குது. இன்னும் முறை என்ன கூடி அதை என்றால் எப்போவுமே நான் இந்த படிப்பிக்கிற இந்த இதை சின்ன குறைக்கவே இல்லை. அந்த வகுப்புகளில் தொடர்ந்தே நான் என்ன நடக்குதோ அதை விட என்ன கூட்டலாமென்று தான் யோசிக்கிறேன். தவிர ஒரு காலம் இன்னும் இந்த
செய்யப்படுற ஒரு குறையும் இல்லை. ஒரு நாளில் உங்களோட கற்பித்தலோட நீங்கள் செலவழிக்கிற மனத்தியாலம் எத்தனையா இருக்கு? இந்த டியூஷன் டைம் தானே, கல்வி நேரங்கள் தானே, கல்வி நிலைய நேரங்கள், பாடசாலை மிச்சம் பாடசாலை. என்இசி கல்வி நிலையத்தை பொறுத்த மட்டும் இது இணைந்த கணித பாடத்தை நீங்கள் மட்டும்தான் கற்பிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் சாகசர பலம். சாகசரண்ட ப்ரிப்பரேஷன், சாகசரண்ட அது என்னென்றால் அப்போ அது அப்படி சொல்கிறத விட எங்களுக்கு இப்போ அந்த அவ்வளோது ஒர்க் பண்ணுறபடியாக போதுமன்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னால் ஒர்க் பண்ண இல்லாமல் அவ்வளோ வகுப்பில் எடுத்து சிலபஸை முடிக்க இல்லாதன்ற பிரச்சனைகள் வேறைக்கல, இல்லை ஒர்க் பண்ண இல்லாமல் போய்க்கல இன்னொரு அளவு சப்போர்ட்டு கொடுக்கத்தான். சாகசர் வரைய இருக்கிற இலக்குக்கு சாகசர் அப்படி செய்கிறதா அதை கொண்டு அடையக்கூடிய மாதிரி இந்த ஒரே கைட்டு கால போய் சரியான. தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டம் சார் இவ்வாறான சாதனைகளை நிகழ்த்த வேண்டும். அதற்கு இந்த என்இசி கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகம் உங்களுக்கு புதிய பல அனுசரணைகளை வழங்க வேண்டும். ஆனால் என்இசி கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகமும் தற்போது உங்களுடைய கைகளில் இருக்கிறதாக அறிகிறோம். உங்களுடைய நண்பர் திருவாளர் நகுலேஸ்வரன் அவர்கள் தொடர்பில் நீங்கள் இந்த கல்வி நிர்வாகி நவலன்சர்ன்றதை எந்த மாற்றமும் இல்லை. அது அவர்தான் நிர்வாகி, இன்றைக்குமே அவர்தான் நிர்வாகி. அவர் தான் சொல்லியிருக்கிறார் சதா நீர்பயர்ன்னு சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கும் உங்களுக்குமான பயணம் எப்போது ஆரம்பிச்சது? என்இசி வரலாற்றை கொஞ்சம் தொட்டு வாங்க சார். ரைட். நான் இப்போ கிட்டத்தட்ட 7 எடுக்க முதலே நான் படிப்பிக்க வழிட்டேன், நவலன்சரோட படிக்க வழிட்டேன். அதுதான் என்னுடைய ஏஎல் கல்வி அந்த கல்வி செயற்பாடு ஒரு இன்னும் மேம்பட்டு போகாமல் இருப்பதுக்கு அந்த இடையிலே கற்பிக்க வழிகிட்டது ஒரு காரணம், ஒரு காரணம். ஆனால் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமில் நல்ல ஒரு அனுபவம். அது அந்த நவலன்சர் படிப்பிச்சு நல்ல அனுபவம். அது கனகாலம். அது நான் 1999ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து நாங்கள் அந்த படிப்பிக்க வழிக்கிட்டோம். அப்புறம் தொண்டராசிரியர் சின்ன ஸ்கூல்லையும் ஃபட்டிமா ஸ்கூல்லையும் கொஞ்சம் நாள் படிப்பிச்சு நாங்கள். அப்படி நவலம் சென்டரில் படிச்சு அப்புறம் கேம்பஸுக்கு போய் வந்தால் அப்புறம் எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது. இப்போ சதாசர் மீதான கவனம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் யாழ் நகராக இருக்கட்டும், கொழும்பு, வவுனியா பிரதான நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் சதாசரை இனங்கண்டு இருக்கும், சதாசரை அணுகி இருக்கும். சதாசர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள தன்னுடைய செயற்பாடு இருக்க வேண்டும் என்றதில் உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு அவ்வளோ என்னென்றால் இப்போ எங்களை மாணவர்களுக்கு இப்போ நாங்கள் கேம்பஸ் போய்க்கே பிளான் பண்ணது கிளஞ்சில் வேலை செய்யணும் அந்த சேவை. நான் படிக்க நான் சரியாக கஷ்டப்படுவேன். எனக்கு படிப்பிக்கிற ஒழுங்கு ஆட்கள் இல்லை. நான் என்னதை படித்து நான் கேம்பஸ் போனோன்னா எனக்கே தெரியாமல் இருக்குது. அந்தளவு தான் எங்களோட நிலைமை இருக்குது. அந்தளவு நிலைமை இருந்த படி தான் நான் கொஞ்சம் மேத்ஸ் படிக்கணுமென்று போனது. அப்போ பிள்ளைங்க அங்கே மேத்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்ததை படிச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் சார் இதில் முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு காலம் இருந்தது, பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் நுழைகின்ற போது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாணவர்கள் இவர்கள் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவின் அடிப்படையில் வந்தவர்கள் நிலையை கடந்து இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ மெரிட்டை உருவாகி கொண்டு வாரீங்கள். அதை நான் கூட சொன்ன கூட ஸ்டார்டிங்கே ஒரு மெரிட்டோடு ஆரம்பித்தது, இன்றைக்கு அது தேசியத்தின் முதல்நிலை வரைக்கும் வந்திருக்கின்றது. ஸோ நீங்கள் அந்த கிளிநொச்சி என்கின்ற அந்த கிளிநொச்சியில் முல்லைத்தீவு மாணவர்கள் என்கின்ற நிலையை பல்கலைக்கழகத்திலும் மட்டத்திலும் மாற்றி இருக்கிறீங்க. இன்றைக்கு பொறியியல் பீட சட் ஸ்கோரை நாங்கள் யாழ்ப்பாணத்தை ஒப்பிட்டு பார்க்க கிளிநொச்சியில் இருந்து பொறியியல் பீடம் செல்கிற மாணவருடைய சட் ஸ்கோரும் யாழ்ப்பாண சட் ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துட்டது. இது நீங்கள் அந்த 2008 இருந்து பார்க்கல, இது எப்படியான ஒரு மாற்றம்? நான் அந்த விதத்தில் பெருசாக அந்த அணுக இல்லை. உண்மையிலே நான் அப்படி நான் நோக்கில் நான் அந்த எங்கள்கிட்ட மெரிட்டில் கூட போகணும், அல்லது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படி யோசிச்சாரு. நான் அந்த அளவு ஒரு அனலைஸ் செய்யலை உண்மையிலேயே. இந்த முறை இப்போ என்இசிக்கில் இருந்தே நீங்கள் சொன்னீங்க 7 பேருக்கு கிட்ட மெரிட்டில் போயிருக்கோம். என்இசியில் இருந்து 1 2 3 4 அந்த 7 பேர் 7 பேர் 7 பேர். இதுக்கு கணிதத்துறை என்று சொன்னால் அதனுடைய அடையாளமாக கிளிநொச்சியில் கணிதத்துறையில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் சதாசரை கடந்து தான் அந்த மாணவன் பல்கலைக்கழக வாசலுக்கு நுழைய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா உணர்கிறீர்களா? அப்படி இல்லை. ஆனால் வெளியில் நாங்கள் அப்படி அறிய இல்லை. அப்படி இல்லை. நான் அது மிகப்படுத்தலாக இருக்கும். அப்படி இருக்கு இல்லை என்றால் இப்போ வேறு கல்விகளில் படித்தவர்களும் ஏதோ ஒரு துறைக்கு போகிறார்கள். என்ன போகாமல் இல்லை. மற்றது ஜப்பானில் படித்து போகிறார்கள், ஜப்பானில் படித்து வேறு வழிகள் ஃபர்ஸ்ட் ரேங்கில் போகிறார்கள். அப்போ நாங்கள் அப்படி உரிமை கோர முடியும். இப்போ சில தனிப்பட்ட விதமான கேள்விகளுக்கு வருவோம் சார். கிடைக்கக்கூடிய எல்லா பாராட்டுக்களையும் அப்படியே திசை மாற்றி விடுறீர்கள். இப்போ நாங்கள் சாசர் என்று தேடி வர நேரம் அதை பங்கிட்டு கொடுத்து ஒரு பெரிய நன்றி என்று கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களை நோக்கி வைக்கிற எல்லா கேள்விகளையும் உங்களுக்கு நாங்கள் பங்குன்றதை விட நான் இந்த டைமில் அவைக்கு நன்றி சொல்லவே வேணும். அது நன்றி உண்மையான நான் பங்குடன் இல்லை. அது இல்லை இந்த டைமில் நான் அவைக்கு நன்றி சொல்லாமல் விட்டால் எனக்கு இனி வேறு சந்தர்ப்பம் அந்த வராது.
எனவே அதான் அதே இந்த அருமையான சந்தர்ப்பம் நான் அதை பயன்படுத்திட்டு இருந்தேன். உங்களை சொல்ல எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் பவர் சர்க்கிளோட உருவாக்கி வச்சு ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறபடியே எனக்கு இந்த ஆன்மீகம் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறபடியே எனக்கு அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்கும், கூடுதலாக இருக்கும். மற்றது இந்த ஓரளவு நேர்மையாக நடந்து கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இதே போல பல மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இப்படி நேர்மறை தன்மையோடு நடந்து கொள்வதன் மூலமாக சமுதாயத்திலையும் உங்களை போன்ற பல்வேறுபட்ட நல்ல நபர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். உங்களுடைய கல்விப்பணி இந்த மாவட்டத்துக்கு கடந்து பல மாணவர்கள் இந்த கணித துறையில் சாதிப்பதற்கு தூண்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசை ஒன்று சொல்லி முடிக்கிறேன் என்றால், நான் உண்மையிலேயே இந்த 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 நேர்கால வளமையாக நான் இப்படி நேர்காணல் வழங்குறதில்லை. ஆனால் சில அந்த சரியான தகவல் எங்களை ஏற்கனவே வந்த சமூக வலைதளங்கள் வந்த விடயங்கள் வந்து அந்த சரியான தகவல்களை கொண்டு போயிலிட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறபடியால் இதை நானே இதை சொன்னால் ஓரளவு சரியான தகவலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் விரும்பாத போது என்னுடைய முகநூல் புத்தகங்களோ அல்லது வேறு ஒரு சமூக தளங்களை ஈடுபாடு எனக்கு இல்லை. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இப்படி வழங்குறது. என்னோட சரியான தகவலை நான் வழங்கணும் என்ற நோக்கத்தில் மட்டும் இதை நோக்கி நான் உந்தப்பட்டுள்ளேன். உண்மை சார், இந்த தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கிற மாதிரி இன்றைக்கு இந்த கேமரா வளைச்சத்தை உங்கள் மேலே போட்டு நாங்கள் உங்களுடைய இந்த நிறைய விஷயத்தை எடுத்துருக்கிறோம். இதுவுமே நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த விஷயங்கள். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை சரியான முறையில் நானும் கொண்டு சேர்க்க வேணும். மற்றாக்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.